ஆடிப்பெருக்கில் ஆரம்பித்து வரிசையாக நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆயுத பூஜை, அதுக்கப்புறம் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அப்படின்னு நடுவில் நமக்கு அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஊற வச்ச அரிசி போதும், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை போதும்னு சிம்பிளாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எண்ணெயில் போட்ட முறுக்கு, ஜிலேபின்னு நமக்கு ஏகப்பட்ட சமைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வரும். ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா நம்ம இந்த குக் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு பெரிய பேர்டனாக இருக்கும். அப்போ நம்மளால் கேர் பண்ணிக்கவும் முடியாது, வீட்லேயும் கேர் பண்ண முடியாது, பயங்கர டென்ஷனாக இருக்கும். முன்னெல்லாம் என்னோடய அம்மா, பாட்டி இவங்கெல்லாம் அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சில சமயம் மிஸ் ஆகிடும். அப்போ அப்பா, மாமா இவங்கெல்லாம் வாங்கிட்டு வராததை வீட்டில் இருக்கிற எங்களை விட்டு கடையில் போய் அது மட்டும் வாங்கிட்டு வா, இது மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பரபரன்னு குழப்பமாக இருக்கும். அதுக்கிடையில் நம்ம போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ நம்மளும் அது மாதிரி தான் சில சமயம் இருக்கும். அப்படிலாம் நம்ம இருக்க வேண்டியதில்லை. மைண்ட்ஃபுல்லாக, நிதானமாக, ஹாப்பியாக நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸை நம்ம கொண்டாடலாம். அதுக்கு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நான் ரொம்ப ஹெவியாக பயங்கர டென்ஷனாக தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையுமே நான் ஃபேஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் எதுக்கு இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதில் சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட எந்த ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, உதாரணமாக தீபாவளியே எடுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன டெக்கரேட் பண்ண போகிறோம், எந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம், என்ன ட்ரெஸ் பண்ணிக்க போகிறோம், எவ்வளோ கெஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அன்றைக்கி யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம யாரெல்லாம் மீட் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போது நம்ம என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டது, பேக் பண்ணது, இல்லை இன்ஸ்டண்ட்டாக குலோப் ஜாமுன் மாதிரி முதல் நாள் செய்கிறது, அது மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எழுதிக்கோங்க. அரிசி மாவில் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கமாக ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. மைதா மாவு தனியாக, நெய் எவ்வளோ வேணும், அது மாதிரி மளிகை பொருட்களை நீங்கள் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கே சில சமயம் தோணும், சில இதெல்லாம் வேண்டாம், கட் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போது நம்ம சில விஷயமெல்லாம் அப்போவே லிஸ்ட் பண்ணும்போதே நம்ம மனசில் வச்சுருக்கிற சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம். அப்போ கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நமக்கு ஒரு லிஸ்ட் கிடச்சிரும். அதுக்கு தேவையான திங்ஸை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை வெளியில் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ்க்கெலாம் அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஐட்டம்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் செஞ்சுக்கோங்க. சிலது உங்களுக்கு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அந்த இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறது நல்லா இருக்காது. அந்த ஸ்வீட்ஸ்லாம் தீபாவளிக்குன்னு வச்சுருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் செய்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய பெரிய கடாய் அது இதெல்லாம் தூக்கி மேலே போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் கீழே இறக்கி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, புடியெல்லாம் சரியாக இருக்கா, நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கேஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவன், ஏர் ஃப்ரையர் இதெல்லாம் வச்சுருப்போம். சில சமயம் அதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு ஒரு டைம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பேருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காதீங்க. நிதானமாக ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவில் பண்ணுறது, எண்ணெயில் பண்ணுறதுலாம் முடிச்சிடுங்க. இது நான் சொல்கிறது குக்கிங்க்கு மட்டும். அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதை பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டை ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிடுங்க. நார்மலாக நமக்கு தேவைப்படுற விஷயங்கள், அப்புறம் தீபாவளிக்குன்னு நம்ம தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய புது திங்ஸ் எடுத்து நம்ம கிச்சன்லேயோ இல்லை வீட்லேயோ நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பழைய திங்ஸ் அதில் மிக்ஸ் ஆகும். நம்ம ஆர்டினரியாக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது அதெல்லாம் செப்பரேட் பண்ணி தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நம்மளோட டெய்லி ஒர்க்கில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். குக்கிங்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அந்த வெளியில் போகிறது, கொஞ்சம் வெளி விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓவராக அந்த வேலையும் பண்ணிவிட்டு இதையும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம டயர்ட் ஆகிடுவோம்.
வீடை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளது ஃபெஸ்டிவல்ஸ்க்குள்ளது மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரேடியாக வந்து பண்ணாதீங்க. நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் என்னோடய அம்மா அத்தை இவங்கெல்லாம் மார்னிங்லாம் விடிய காலம்பரை ஒர்க் பண்ணுவாங்க, நைட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு அன்னைக்கு சமைக்க வேண்டியதையும் அவங்க தான் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இதெல்லாம் வருதுன்னு தோணும். ஆக்சுவலாக நம்ம அப்படிலாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் ஒதுக்கி அதில் ஒரு காஃபி குடிச்சிக்கோங்க, உங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சின்னதாக வாக் போயிட்டு வாங்க, உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லோடையும் வந்து நீங்களே எடுத்துக்காதீங்க. அதாவது குக் பண்ணுறது, அந்த ஸ்வீட் செய்கிறது, பலகாரம் பண்ணுறது அதெல்லாமும் பண்ணுவீங்க, வீட்டு வேலையும் நீங்களே பண்ணுவீங்க, வேறு எல்லா வேலையுமே நீங்களே பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரேடியாக நீங்களே பண்ணாமல் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நான்லாம் முன்னாடி வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதில் இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினப்பேன். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே பண்ணணும், இல்லாட்டி ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பேன். அதில் ஏதாவது ஒன்று விட்டுட்டா கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். பட் போக போக அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ அந்த ரிச்சுவல்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் போதும். கோலம் போடணும் அப்படின்னா சின்னதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் பொருட்கள் வந்து நமக்கு அந்த அருகம்புல் வைக்கணும், பூஜையில் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சில சமயம் நம்ம இருக்கிற இடங்கள்ல அது கிடைக்காம இருக்கலாம், நம்ம வாங்க மறந்துட்டு கூட வந்துடுவோம். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கில்ட் ஃபீல்லாம் தேவையில்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக சாமி கும்பிடலாம். அதனால் ஒரு தப்பும் வராது. நிறைய வந்து அந்த டைமில் போயிட்டு வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. நம்ம பெரியவங்க அம்மா அப்பா எப்படி கும்பிட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அப்பப்போ சாமி கும்பிடுங்க. அதை விட்டுட்டு திடீர்னு போயிட்டு தீபாவளி கொண்டாடுவது எப்படி, ஆயுத பூஜை கொண்டாடுவது எப்படி அப்படின்னு சொல்லி புதுசாக வந்துட்டு எதையாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் புதுசாக ஒரு பொருள் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ எது நீங்கள் கொடுத்தாலும் அதை வந்து கடவுள் சந்தோஷமாக ஏற்றுப்பார். அதனால் நீங்கள் செய்கிறதுலாம் வந்து எல்லாமே சரிதான். அதனால் உங்களால் என்ன முடியுதோ அது பண்ணுங்கள். ஓவராக பர்ஃபெக்டாக பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு எல்லாத்தையும் உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காதீங்க. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், ஆயுத பூஜை இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. நம்ம அந்த சமயத்தில் நம்ம கூட வந்து ஒரு பீப்புள் இருப்பாங்க, அடுத்த வருஷம் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அதுக்கு கல்யாணம் பண்ணி போயிடும். அப்போ நம்ம ஒரு சின்ன பாப்பா இருப்பாங்க, அவங்க வந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு. அடுத்த வருஷம் அவங்க வந்துட்டு வேறு வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லை நம்ம வந்து மாறி இருப்போம் வீடு. இது மாதிரி நம்ம கூட அந்த க்ஷணத்தில் அந்த நாளில் இருக்கிறது வந்து ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அந்த மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஃபெஸ்டிவல் அப்போ. அதனால் அந்த டைமில் மைண்ட்ஃபுல்லாக இருங்க. எதையாவது நினச்சிக்கிட்டு எதையாவது இது பண்ணிவிட்டு புதுசாக வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த டைமில் ஹாப்பியாக இருங்க. அந்த நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களோட என்னெல்லாம் எவ்வளோ தூரம் சந்தோஷமான மீனிங்ஃபுல் மொமெண்ட்ஸ் உங்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து அந்த டேயை ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போது கிச்சன்லேயே லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபெஸ்டிவல் அங்கே இருக்கும்பொழுது வேர்த்து கொட்டிக்கிட்டு கிச்சன்லேயே இருப்பாங்க. தீபாவளி புடவை வந்துட்டு அவங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு கூட டைமே இருக்காது. அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. வேலையெல்லாம் நாளே முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு ஃபேஸ்லாம் நல்லா வந்து ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, மருதாணி போட்டுக்கோங்க, புடவை கட்டிக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் வந்து அம்மாவும் அந்த இதில் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கிச்சன்லேயே இருந்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்வீட்ஸ் கூட உங்களை நினச்சிட்டே தான் சாப்பிடுவாங்களே தவிர சந்தோஷமாக சாப்பிடவே முடியாது. அதனால் நீங்கள் முதல்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபெஸ்டிவல் மோடுக்குள்ளே வரணும். நீங்கள் அந்த வந்து செலிப்ரேட் பண்ண முதல்ல கற்றுக்கணும். எல்லா மொமெண்ட்ஸையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேலையெல்லாம் வந்து அன்னைக்கு வச்சுக்காதீங்க, நாளே முடிச்சிடுங்க. நாள் எவ்வளோ முடிக்க முடியுதோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு செலிப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடுங்க. வீடை வந்து அதிகமாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. குட்டி குட்டி கோலம் போட்டால் போதும், சின்னதாக பூ வச்சுக்கிட்டால் போதும். நிறைய டெக்கரேட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. செலிப்ரேஷனில் தான் நம்மளோட கவனம் இருக்கணுமே தவிர இதெல்லாம் வந்து கிடையாது. பெரியவங்க நமக்கு அந்த மாதிரிலாம் அமைச்சு கொடுத்தது
குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே தவிர நல்ல ஸ்வீட்ஸு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்களே தவிர அடுப்படியில் வேலை பார்க்கணுன்னு கிடையாது. சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு அன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் உருவாக்கி சந்தோஷமாக இருங்க. அந்த நாளில் ஃபோனில் கொஞ்சம் வந்துட்டு விஷ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. மெசேஜஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட விட்டுடுங்க. அன்றைக்கி உட்காந்து வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறது, நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் வந்து நம்ம அன்னைக்கு கேட்க வேணாம். ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம சும்மா தான் இருப்போம், அப்போ கேட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கி உட்காந்துட்டு யார்கிட்டையும் சேட் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, முக்கியமாக வந்துட்டு நம்மளோட சிஸ்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி போய் ஃபோன் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணதோடு விட்டுடுங்க. அன்றைக்கி போய் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் பேசினா கூட அது 2 பேருமே அஃபெக்ட் பண்ணும். அவங்க வீட்டில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அன்றைக்கி ஃபோன் கால்ஸ்லாம் பண்ணாதீங்க. எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன்ஸை வந்து சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்கிட்டு ஹாப்பியாக பண்ணுங்கள். நம்ம சிட்டியில் இருந்தோனாலும் கிராமத்தில் இருந்தாலும் நம்ம ஊரில் அந்தந்த டைமுக்குன்னு நமக்கு வந்து அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அந்தந்த கொண்டாட்டத்துக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும். இப்போ ஆடிப்பெருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆற்றுக்கு போவோம். பொங்கல் டைமில் எக்ஸிபிஷன் போட்டிருப்பாங்க, மாட்டு வண்டி ரேஸ் நடக்கும், ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த தீபாவளி டைமில் சில ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும், பொருட்காட்சி மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது, திருப்பி நெக்ஸ்ட் இயர் தான் கிடைக்கும். அதுவும் அதே ஊரில் அதே மாதிரி கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது, நம்மளால் போக முடியும்னு சொல்லவும் முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களையும் மிஸ் பண்ணாமல் அதுக்கும் டைம் நீங்கள் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவல்ஸை ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக கொண்டாடுங்க. மீண்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.